ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் மேங்கோ இப்படி வச்சு நம்ம ஒரு ஃபேஷியல் பேக் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக மாம்பழம் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். சம்மர் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாம்பழத்தை பார்த்திங்கனாக்கா இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ஃபேஸில் இருக்கிற இந்த ஃபைன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, விரிங்கிள்ஸு, சுருக்கம், அது எல்லாமே தவிர்க்கும். அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்மெண்டேஷன் எப்படின்னா, கன்னத்தில் ஒரு நிறம், அதுக்கப்புறம் லிப்ஸுக்கு மேலே ஒரு நிறம், ஃபோர்ஹெட்டில் ஒரு நிறம், மூக்கில் ஒரு நிறம்ன்ட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி ஈவன் டோனாக ஸ்கின்னை ஈவன் டோன் உங்களுக்கு பண்ணணும். ஸோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாம்பழத்தில். இங்கே நான் கோகோனட் பால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கோகோனட் பால் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ அதுவும் எடுத்திருக்கேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த பவுடர் நான் நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். இது கடலை மாவு, பச்சை பயிறு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள் மூணுமே சம அளவில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாம்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா நல்லா வாட்டரியாக இந்த மாதிரி பேக்குக்கு போடுற அளவுக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. மசிச்சுக்கிட்டு இதில் தேவையான அளவு இந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லை, கஸ்தூரி மஞ்சள் ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்காக இருந்தால் கடலை மாவு மட்டும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை இதில் ஆட் பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு இந்த மூலிகை ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு இந்த பவுடர் எடுத்து போட்டுக்கோங்க. திருப்பியும் நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட இந்த பவுடர் இல்லைன்னா வெறும் கடலை மாவு மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. தேங்காய் பால் இல்லை அப்படின்னா மோர் இருந்தால் கூட மோர் நீங்கள் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் இல்லைன்னா நீங்கள் மோர் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது ஃபேஸில், அதுக்கப்புறம் நெக்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு ஒரு வார்ம் வாட்டரில் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ சம்மர் இந்த ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் தான் இந்த பழம் நல்லா கிடைக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மாம்பழத்தை நம்ம நார்மலாக சாப்பிட்டாலே ஸ்கின் டோன் நல்லா ஒரு ஒயிட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மாம்பழம் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலே ஃபேஸில் அவ்வளோ ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் இன்ஸ்டன்ட் க்ளோ உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு பளிச்சுன்னு தெரியும் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் கீப் ஸ்மைலிங்.